அனைவருக்கும் வணக்கம். மதிய உணவு நடந்தது. மிகச்சிறந்த உணவு. அந்த உணவை அனைவருக்கும் வழங்கிய கரூர் இயற்கை விவசாய சங்க உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வையை குழு சார்பாக எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியை இணைத்து செயல்படுறோம். அந்தந்த பகுதிக்கான விதைகளை செயல்படுறோம். நான் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் வைகை நதி பாயிற கரை பகுதிகளில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வைகை நதி ஒரு 5 மாவட்டத்தில் ஓடுது. இந்த 5 மாவட்டங்களில் கிடைக்கிற விதை நெல்களை தொலைஞ்ச விதை நெல்களை எடுத்து அதை தேடி தான் எங்களுடைய விதை திருவிழா நடக்கிறோம். தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளாக நடத்த போகிறோம். செப்டம்பர் 7ஆம் தேதி 5ஆம் ஆண்டு விதை திருவிழா கீழடியில் நடக்க போகுது. எங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பு, யாருக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பு என்னென்னா, கீழடி தமிழர்களின் தாய்மடி அப்படின்வாங்க. அந்த தமிழர்களின் தாய்மடி அங்கே பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சி செய்யும்போது நெல்மணிகளுடைய அந்த படிமம் கிடைச்சது. அந்த பகுதியில் எங்களுடைய விதை திருவிழா நடத்துறது எங்களுக்கான மிக பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். எங்கள் பகுதிக்கான விதைகள் நிறையா. இந்த இயற்கை விவசாயிகள் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, தூய மல்லி, இப்படின்னு கருடன் சம்பா, கார்த்திகை சம்பா, சிவன் சம்பா, இப்படின்னு ஒரு சில பகுதி ஒரு சில நெல் வகைகளையே தமிழகம் முழுக்க உற்பத்தி பண்ணுவாங்க. எனக்கு நான் 2001 நம்மாழ்வாரை சந்திக்கும் போது அவர் எனக்கு சொன்னது, ஐயா உங்கள் பகுதிக்கான விதை நெல்களை நீங்கள் நிறையா தேடுங்க அப்படின்னாரு. அது ஒரு ஒரு உருந்துகோலாக எடுத்துக்கிட்டு எங்கள் பகுதிக்கான விதைகளை நிறையா நான் தேட ஆரம்பித்தேன். அப்படி தேட ஆரம்பித்ததுக்கு போது பார்த்திங்கன்னா மதுரை ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம் இது எங்கள் ஊரை உள்ளடக்கியது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 77 ஊருக்கு நெல்லுடைய பேர் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. 77 கிராமம். ஒரு உதாரணமாக சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா அரியான்கோட்டை, நரியான்கோட்டை, கூரான்கோட்டை, நல்லான்கோட்டை, இப்படின்னு கோட்டைன்னு வந்துச்சுன்னா நெல், இதெல்லாம் ஊர் பேர். அப்போ அந்த பகுதியிலுடைய ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பஞ்சம் போன மாவட்டம் கிடையாது, ராமநாதபுரம் மாவட்டம் தான் அதிக விதைகளை உள்ளடக்கிய மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விளையிற விதைகள் வித்து எப்படி இருக்கும்னா மிக வறட்சியை தாங்கி வளரும் வித்துக்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவரோட பார்த்திங்கன்னா தனக்கான மூலிகைகளை பார்த்திங்கன்னா வறட்சி மண்டலத்தில் தேடுவாங்க. அவ்வளோ மிக சிறப்பான விதைகளை கொண்டது எங்களுடைய அந்த ஒருங்கிணைந்த மதுரை ராமநாதபுரம் மாவட்டம். அப்படி நான் தேடும்போது தான் எனக்கு ஒரு நெல் ரகத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன், தில்லை நாயகம் அப்படின்னு. நான் அது ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது எனக்கு 2 வரி மட்டும்தான் எனக்கு அந்த புத்தகத்தில் கிடைச்சது. ஒரு 17-20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வரியை படித்தேன். நட்டாலும் தில்லை நாயகம் நட வேணும், கொப்புக்கு 300 மணிகள் இருக்க வேணும், இல்லைன்னா நீ அந்த வருஷம் விவசாயமே செய்யாத அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னடா ஒரு நெல் அதுக்கு பேர் தில்லை நாயகம், இதுவரையும் நம்ம கேள்விப்படவே இல்லை. நட்டாலும் தில்லை நாயகம் நடணும், ஒரு கொப்புல 300 மணிகள் இருக்கணும், நீ இல்லட்டா நடவே தேவையில்லை, விவசாயமே பண்ண தேவையில்லை அப்படின்னு அந்த நெல்லை பற்றி ஒரு ரொம்ப நிறைய தகவல்கள்லாம் கண்டுபிடிச்சேன். நான் பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி இங்கே சென்னையில் அங்கேயே படித்து வளர்ந்தவன், வழக்கறிஞராக வேறு இருந்தேன். இப்போ ஒரு 13 வருடங்கள் தான் விவசாயி. சிவகங்கை பகுதியில் 13 வருடங்களாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். முழுநேர விவசாயி. நான் எந்த தொழிலுக்கும் இப்போ போகிறதில்லை, முழுநேர விவசாயி. அது அப்படி தான் இந்த நெல்லை தேடி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் தேடாத இடமே இல்லை. அரசு விதை வங்கி முதல் கொண்டு தேட ஆரம்பித்தேன். எந்த விவசாயிகிட்ட கேட்டாலும், நீங்கள் மதுரை ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் பகுதி விவசாயிகள்கிட்ட போட்டிங்கன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, தில்லை நாயகம் எங்கள் பகுதியில் விளைஞ்சது, எங்கள் ஊரில் விளைஞ்சது, விதை எங்கன்னா விதை இல்லை. ரொம்ப மிக கடினமான சூழலுக்கு அப்புறம் அந்த விதையை தேடி எடுத்து அதுக்காகவே விதை திருவிழா நடத்தணும். அந்த விதைக்காகவே விதை திருவிழா நடத்தணும். அப்படி நடத்தும் போது தான் 2ஆம் ஆண்டு விதை திருவிழா நடத்தும் போது தில்லை நாயகம் விதையை எங்கள் பகுதியினுடைய குன்றக்குடி ஆதீனம் அவர் தலைமையில் தான் அவர் முதல் அந்த விதைகளை வெளியிட்டார். நான் என்ன நினச்சேன்னா,
பொதுமக்கள் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிற கருத்துக்களை விட அறிவியல் பூர்வமாக இதை ஆராய்ஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தேன். சரி, தில்லைநாயகத்தை என்ன பண்ணேன், தி நேஷனல் அக்ரோ ஃபவுண்டேஷன் சென்னையில் ஒரு லேபில் கொடுத்து அதனுடைய ஃபுட் ப்ராசஸிங் டெஸ்ட்லாம் வெளியிட்டோம். அந்த ஃபுட் ப்ராசஸிங் டெஸ்ட்டை போன வருஷம் எங்களுடைய விதைத்துறையில் கு சிவராமன் வெளியிட்டார். அதுக்கப்புறம் அதை வந்து GCMS ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அதனுடைய கெமிக்கல் கண்டென்ட் ரிப்போர்ட்டு. அதுதான் எங்களெல்லாம் வந்து பயங்கர ஆச்சரியமாக அழுத்தின விஷயம். ஏன்னா இந்தியாவிலேயே நெல்லில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் இருக்காது, மாவு சத்து தான் அதிகமாக இருக்கும் அப்படின்வாங்க. அப்போ தில்லைநாயகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக்கில் ஒரு நெல் இருக்குது, அந்த நெல்லில் தான் இந்தியாவிலேயே அதிக புரோட்டீன். அந்த அளவுக்கு அந்த அந்த நெல்லோட அளவோட சரியாக இருக்கிற புரோட்டீன் உள்ள அளவு வந்து தில்லைநாயகத்தில் இருக்குது. இன்னொன்று என்ன ரொம்ப அதிசயப்பட வச்ச தகவல்னா கால்சியம் கண்டென்ட். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கைகால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. மருத்துவர்களுக்கு ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு இணையாக மூட்டு மருந்து அறுவை சிகிச்சை. அது அந்த கால்சியம் கண்டென்ட் பார்த்திங்கன்னா 100 கிராம் தில்லைநாயகத்தில் 80 யூனிட் இருக்குது. இதை வந்து நான் வந்து மாப்பிள்ளை சம்பா, ஏன்னா மக்களுக்கு அதிகமாக தெரிஞ்சது கருப்பு கவுனி, இதோட கம்பேர் பண்ணி பார்த்தா கருப்பு கவுனியில் கால்சியம் 0, மாப்பிள்ளை சம்பால 30 யூனிட், தில்லைநாயகத்தில் 80 யூனிட். அந்த மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனர்ஜி வேல்யூ, ஹெவியான எனர்ஜி. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரையில் பசுமை நடை அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெருங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்த குகையை பார்க்கறதுக்காக நாங்கள் ஒரு 50 பேர் போயிருந்தோம். ஏறக்குறைய அந்த டீம்லேயே வயசானவன் நான் தான், எனக்கு 55 வயது. ஆனால் அந்த மலைக்கு நான் தான் முதல் ஏறினேன். எனக்கு பின்னாடி 40 நிமிஷம் கழிச்சு வந்தாங்க எல்லாருமே. உக்காந்து 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 அந்த மலைக்கு வந்தாங்க. எனக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தான். இதை தில்லைநாயகத்தை சாப்பிட்டா தான் எங்களுக்கு வந்து மலச்சிக்கலே வராது. நீ நைட் நான் 11 மணிக்கு கூட சாப்பிடுவேன், காலையில் மலச்சிக்கலே வராது. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரபலமான டயபெட்டிக் டாக்டர் ஒருத்தர் இருக்கார். இது டயபெட்டிக்னா அந்த ரத்த இது சார் சக்கரை வியாதியில் மிக பிரபலமான டாக்டர் ஒருத்தர் மதுரையில் டாக்டர் சுதீர்னு இருக்கார். அவர்கிட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போய் கொடுத்துருந்தேன். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்லிட்டார், சார் நான் சாப்பிட்ட மற்ற அரிசியை விட தி லோவஸ்ட் கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள அரிசி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுலேயும் இருக்குது, எங்களுடைய GCMS ரிப்போர்ட்லையும் இருக்குது. தில்லைநாயகன் தான் வந்து நான் கம்பேர் பண்ண மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கோணி அதெல்லாம் விட தி லோவஸ்ட் கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு ரைஸ். அது மாதிரி ஃபைபர் கண்டென்ட் வந்து மிக அளவுக்கு அதிகமான ஃபைபர் கண்டென்ட். 4 நாள் பழையது கூட நான் சாப்பிட்றேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன மாவு துவாரம் அளவு, ஊசி முனை அளவு கூட மாவு சத்து வந்து வெளியே வந்திருக்காது. அதனால் இந்த அரிசியை வந்து இப்போ நாங்கள் வந்து நிறைய எங்கள் பகுதியில் நிறைய ப்ரமோட் பண்ணுறோம். இது மற்ற பகுதியில் எப்படி விளையுதுன்னு தெரியலை, ஆனால் எல்லா பகுதியிலையும் பரவலாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாயிட்டே இருக்குது. இந்த தில்லைநாயகத்தை தான் எங்களுடைய பெரிய முதன்மையான அரிசியாக கொண்டுட்டு போகிறோம். அவங்கவுங்க என்னுடைய அனுபவத்தில் என்னென்னா கரூரில் என்ன விளைஞ்சது அதை உற்பத்தி பண்ணுங்க, அதை சாப்பிடுங்க. நாங்கள் எங்கள் பகுதியில் என்ன விளைஞ்சது அதை உற்பத்தி பண்ணுறோம், நாங்கள் சாப்பிட்றோம். ஒவ்வொரு பகுதி அரிசியிலையும் நம்ம என்ன சத்து எதிர்பார்க்குறோமோ அதுக்கான எல்லா சத்தும் அந்தந்த பகுதி விளைந்த தானியத்தில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன தெரியுங்களா பண்ணுவானுங்க, செம்மறியாட்டு மந்தையில் விழுந்தது மாதிரி கவுனி சாப்பிட்டா மட்டும்தான் உயிர் வாழணும் அப்படின்னு நினச்சி தமிழகம் முழுக்க இல்லை உலகம் முழுக்க கவுனி கவுனி யார் செய்தாலும் நான் கவுனி கஞ்சி சாப்பிட்றேன், கவுனி சாப்பிட்றேன் அப்படின்னு. கவுனியில் மட்டும் அரசு மட்டும் 24 ரகம் ஒட்டு ரகத்தை வெளியிட்டு இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்ற கவுனியில் எது உண்மையான கவுனி யாருக்குமே தெரியாது. அதனால அந்தந்த பகுதிக்கான ரகங்களை போற்றுவோம், அந்தந்த பகுதியில் அந்தந்த பகுதிகள் ரகங்களை வளர விடுங்க. இது நான் நம்மாழ்வார்ட்ட கற்றுக்கிட்டது. எங்கள் பகுதியிலையும் அந்த வேலையை தான் பண்ணுறோம். இப்போ கூட நான் இங்கே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, சார் உங்களை 7ஆம் தேதி விதை திருவிழா நான் ஸ்டால் போடவா, ஸ்டாலுக்கு எவ்வளோ காசுலாம் இல்லை, விதை போடவா, என்ன விதை போட போகிறீங்க அப்படின்னு.
நெல் விதைகள் எந்த ஊர், தஞ்சாவூர் வராது அப்படின்ட்டேன். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வேலை பார்த்துக்கிறோம், அங்கே வருவானுங்க காட்டு யானமோ இந்த இந்த பகுதியில் சிவன் ஜம்பா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே காட்சிப்படுத்துவானுங்க. அதை கூட நாங்கள் அதை காட்சிப்படுத்த விடுறதே இல்லை. எங்கள் பகுதிக்கான நெல் ரகங்கள் இருந்தால் காட்சிப்படுத்து, இல்லைடா காட்சிப்படுத்த வரவே வராது. இந்த நோக்கத்தோடு மட்டும்தான் எங்களுடைய அமைப்பு செயல்படுது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக